தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக ஒண்ணு கூடுறோம். ரத்தம் நமக்கு இந்த நீ பெரியவனா நான் பெரியவனெல்லாம் வேண்டாம். ஒரு 3 தேர்தல்ல என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல, தலைவர் சொன்னதுதான் நம் உயிர் தலைவன் மேதகு பிறையவன். இந்த திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்ப முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இத ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பீர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பேரியாற்று அணை தமிழ்நாட்டு இருந்திருக்கும், காவிரி நம்மட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு வயல்ட்டும் இல்லாம எனக்கு கூட நான் இருந்த பழைய என் கூட்டணி கட்சி வேல்முருகா அவனுக்கு எப்பவும் போல ஒரு இடம் தரேன்னாங்க. நான் பார்த்தேன் இவன் யாரு நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு யாசகம் போடுறது. நாம் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. என் ரத்தம் 4-5 தேர்தல சந்திச்சது முடியல. நானும் 2016 தேர்தல சந்திச்ச முடியல. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளே போய் சட்டமன்றத்தில் சண்டையிடணும் போனோம். ஆனா இந்த கோரிக்கையை கூட கிஞ்சித்தும் மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் யார் என்று பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்கள் என்பதற்காக இங்க யாரு முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்ல, எல்லாரும் ஒன்னா நிப்போம், எல்லாரும் ஒன்னா நிப்போம் நம் மக்களுக்காக. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. உலகம் எல்லாம் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ் உரிமை கட்சி என்று வைத்து தமிழர்களுக்காகவே குரல் கொடுத்து வரும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். நான் உரையாற்ற வரல. எனக்கும் பின்னாடி என் ரத்தன் சீமானும் டாக்டர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளின் இந்த கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் நாம் அனைவரும் இந்த தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக சமரசமற்று நிற்க வேண்டும். அப்படி நிற்பதற்கான ஒரு மேடையாக இந்த மேடையை ஒழுங்கு செய்வதற்கான பொறுப்பை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் மிகப்பெரிய பேச்சாளர் அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். இதுபோன்ற போராட்ட களங்களை ஒழுங்கு செய்வதிலும் அதிலே நானும் ஒரு முன்னணி கள தொண்டனாக நிற்பதிலும் பெருமை அடையக்கூடியவன். அந்த வகையில் தமிழர்கள் நாம் ஓர் அணியில் திரண்டு நமக்கான உரிமையை வென்று காட்டுவதற்கு நம்மை தயார் செய்கின்ற ஒரு முதல் கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அதற்காக தான் வயதில் பெரியவர், மூத்தவர், படித்தவர், ஆதி தமிழ்குடியின் பிறந்தவர் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் இதற்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதியானவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, யார் தலைமை, யார் பெரிய ஆளு அப்படின்ற ஈகோ. இதனாலதான் கடந்த சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு காலத்தில் பெரும்பான்மையாக நாம் இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வர முடியல. எனக்கு கூட நான் இருந்த பழைய என் கூட்டணி கட்சி வேல்முருகா அவனுக்கு எப்பவும் போல ஒரு இடம் தரேன்னாங்க. நான் பார்த்தேன் இவன் யாரு நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு யாசகம் போடுறது. நாம் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. என் ரத்தம் 4-5 தேர்தல சந்திச்சது முடியல. நானும் 2016 தேர்தல சந்திச்ச முடியல. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளே போய் சட்டமன்றத்தில் சண்டையிடணும் போனோம். போய் 5 வருஷம் சண்டை தான் இட்டோம். ஆனா வச்ச 5 கோரிக்கை: தமிழீழ மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை, அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, இங்கு அகதிகளாக வந்து எம் மண்ணில் வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளை அடைத்து வைக்கின்ற திருச்சி சிறப்பு முகாம் உள்ளிட்ட முகாம்கள் மூடப்பட வேண்டும், பாஸ்போர்ட் விசா சட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளையும் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற உரிமை, அவர்களுக்கான இரட்ட குடியுரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுபோல காவேரி, முல்லை பெரியார், பாலாறு, கச்சத்தீவு உள்ளிட்ட என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், தமிழக அரசு பதவிகளில் 100% தமிழ்நாட்டின் மண்ணின் பூரியகுடி மக்களுக்கே என்கிற சட்டம் இயற்று, ஒன்றிய அரசு பதவிகளில் முழுவதுமாக இன்றைக்கு 99% வடக்கன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். அதில் 90% அந்தந்த மாநிலத்திற்கு, இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்திய முழுக்க இருக்கிற அந்த மாநில அந்தந்த தேசிய இன மக்களுக்கு வழங்கு.
இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பு. நான் சீட்டும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஏன்னா திரும்பவும் ஒரு சீட்டு தான் கொடுப்பான். அது ஒரு சீட்டை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு நிக்கிறத விட இந்த கோரிக்கையாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த கோரிக்கையை கூட கிஞ்சித்தும் மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் யார் என்று பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்கள் என்பதற்காக நானே ஒரு கூட்டணியை உருவாக்கி கடைசி 10 நாள்ல டெல்லிக்கு பறந்தோடி போய் சின்னத்தை வாங்கி எங்க டாக்டர் ஐயாவோட ஒரு 60 தொகுதிகள்ல நீங்க போட்டுங்க டாக்டர், நான் ஆள் போடல, ஒரு தொகுதி உடன்படிக்கை. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு நேரம் அதுக்கெல்லாம் பேசி உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. ஒரு 60 தொகுதி, மீதி எல்லா தொகுதியிலும் நான் ஆள போடுறேன். என் செந்தமிழ் சீமான் போட்டியிட்ட காரைக்குடியில் வேட்பாளர் நிறுத்தப்படாது, ஆம்சாங் மனைவிக்கு வேட்பாளர் நிறுத்தப்படாது அப்படின்னு ஒரு 4 தொகுதியில் அறிவிச்சுட்டு மீதி 170 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தணும். இன்னைக்கு டாக்டர் நானும் சேர்ந்து பெருமையா, ரத்தம் வந்து எங்களுடைய பெரிய கட்சி, அது 40 லட்சம் 19 லட்சம், அது வந்து ஆட்சி பிடிக்கிற இடத்துல 3வது பெரிய கட்சி. அதனால அவர் யாரையும் தோக்கடிக்கிறன்ற சொல்லல, அவர் வாயால நான் தாண்டா ஆள போறேன், இது ஏன் நாடு ஏன் மண்ணுன்ற டாபிக் போயிட்டார். அதனால நான் என்ன செஞ்சேன், இவங்களை தோக்கடிச்சு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் டாக்டரும் உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டு இன்னும் சில அரசியல் கட்சிகளோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டோம். அந்த உடன்படிக்கை தான் நாங்க வாங்கின 100 ஓட்டுல இருந்து அதிகபட்சம் டாக்டர் வாங்கின 15,000 ஓட்டு, என்னுடைய சகோதரர் வாங்கின 12,000 ஓட்டு வரையில 10,000 5,000 7,000 2,000 1000 2,300 பெரிய கருப்பம் ஒரு ஓட்டுல தோத்தான். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சி கட்டில் அமர விடாமல் செய்தது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி. இங்க உட்கார்ந்து இருக்கிற டாக்டரை தவிர வேற யாரோட நாங்க அரசியல் ரீதியா கூட்டணியே வைக்கல. நான் இன்னைக்கு சீமான் ரத்தத்துல தொடங்கி அங்க உட்கார்ந்த அண்ணா என்ஆர் தலபாலம், ஏர்போர்ட் மூர்த்தி, நம்முடைய துணை பொதுச்செயலாளர் தம்பிமன்சாரி, எல்லா சாமிஜி, இங்க இருக்கிற தனியரசு, எங்க பாட்டாளி மருத்துவர் சின்னையா, என் அண்ணன் திருமாரஞ்சி, இங்க இருக்கிற நம்முடைய சண்முகம், நம்முடைய பாரிவந்தர்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா எங்க கோசு மணிய, நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய ரமேஷ் உட்பட எல்லா தலைவர்களும் எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட வேண்டுவது ஒரு 3 தேர்தல்ல தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக ஒண்ணு கூடுறோம். ரத்தம் நமக்கு இந்த நீ பெரியவனா நான் பெரியவனெல்லாம் வேண்டாம். ஒரு 3 தேர்தல்ல இன்னும் கூட நான் ஒரு 10 கட்சி அழைப்பேன், வருவாங்க கண்டிப்பா. 10ல ஒரு 40 கட்சி இருக்காங்க, அழைக்கிறது வராங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த யாரு தலைமை யாரு முதலமைச்சர் இதெல்லாம் தூக்கி அப்புறம் வச்சிரும். எங்களுக்கு தெரியும் எங்க செல்வாக்கு என்னன்றத ஒரு தேர்தல்ல ஒரு கடைசி 10 நாள் ஒரு பரிசு வச்சிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு 3 தேர்தல்ல இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்ப வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இத ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. யாரு நம்மை ஆள்வது, யார் நமக்கு அறிவுரை சொல்வது, யாரை நீ அனைத்து கட்சி கூட்டுன்னு நாம் சொல்வது என்று சொல்வதற்கு கூட அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த ஆளுமையும் உள்ளவர்களா என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்ல. அது என்ன காரணம்னா, இப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கூடி இதே இடத்துல தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா 100 போராட்டம் நடத்திருப்பேன். சேப்பாக்கத்தில் ஒரு 100 போராட்டம், இலங்கை தூரகத்தில் ஒரு 100 போராட்டம், யூனிசிப் அலுவலகத்தில் ஒரு 100 போராட்டம், கவர்னர் மாளிகையில் ஒரு 100 போராட்டம். 15 ஆண்டு காலமா 150 தலைவர்கள் ஒன்னா வந்தாங்க. என் ரத்தம் மாறுபட்ட திராவிட இயக்க தலைவர்களை கூட சிபிஎம், சிபிஐ, திருமான, வைகோ, சீமான் செந்தமிழ் சீமான், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அப்படின்னா நாம் தமிழருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பயங்கர கருத்து முரண்பாடு. நான் ரத்தத்தை கூப்பிட்டேன், யூனிசிப் உலகத்துக்கு நீ வரணும், இந்தாண்ட கோவை ராமகிருஷ்ணன் நிப்பாரு, இந்தாண்ட கொளத்தூர் மணி நிப்பாரு, நீ நடுநாயகமா உன்னை நிக்க வைக்கிறேன் வா ரத்தன்னு வந்துச்சு. ஆனா வந்தாரு. ஆனா என்னாச்சு, இந்த மாதிரி போராட்ட காலத்துல ஏதோ ஆத்திரத்தின் வெளிப்பாடு ஒன்னா நிக்கிறோம். தேர்தல் அரசியல்ல தலைவர்கள் அனைவருமே சிந்திங்க. எங்க டாக்டர் பாரதி, நீங்களாம் மூத்தவங்க, என் ரத்தத்துக்கிட்ட சொல்லுங்க, நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் ரத்தம் நீனே தலைமை ஏறி நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க, ஆனா எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எங்க காஸ்மோபாட்டின் கிளப்பில் எங்க மணியரசன் நானும் எல்லா முயற்சி எடுத்தேன். இப்பயும் என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா மனால ஓரளவுக்கு ஏதோ அவன் நீங்க உங்க பாணியில அவங்க திருட்டு திராவிடமா இருக்கலாம், இல்ல திருட்டு அதிமுக இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஆனா ஏதோ ஓரளவுக்கு நம்ம போனா ஒரு மாண்போட வாங்க, உட்காருங்க, பேசுங்க, ஒரு அரசியல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்கான், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அவன் ஒரு தகுதியானவங்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப ரத்தம் நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன், நம்ம கோரிக்கை வைக்கிறவெல்லாம் யாரு? இன்னைக்கு பார்த்த மந்திரிகள் முகங்கள் எல்லாம் இன்னைக்குதான் முத மந்திரிகள் எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை.
என்ன புள்ளி விவரங்கள்! ஐயோ 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 ஐயோ! இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றில் நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஏதோ இடைத்தேர்தல் நடக்குன்றாங்க. நாம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம் டாக்டர், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம். இந்த இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று அமர்ந்து இவர்களை நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான என் தமிழ் குடி தலைமைகளை அங்கே அனுப்ப வேண்டும். அதற்கான ஒன்று குரலாக, அதற்கான ஒருங்கிணைப்பாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு நான் பார்க்கிறேன். இங்க அண்ணன் தனபாலன் எடுத்துங்க, அங்க நாடார் அமைப்பு தலைவர் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம ஆதி தமிழ் குடியினுடைய பறையனார்னே கட்சி எல்லாம் பார்த்தா என்னடா என்ன பறையன் சொல்றேன், நான் தான் பறையன் பச்சை தமிழ் அப்படின்னு தொலைக்காட்சியில மார்த்தேற்ற மூர்த்தி. இங்க பார்த்தா தென் மாவட்டங்கள்ல எங்க டாக்டரும் எங்க திருமாரஞ்சியும் எங்க டாக்டர் சேதுராமும் எங்க இருக்கிற சந்தானமும் ஒரு எதிரும் புதிருமா இருந்த என் தமிழ்ச்சாதிகள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எல்லா ஜாதியும் குறித்துல கொங்குல தனியரசு இருக்காரு, அங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, வடக்க நான் இருக்கிறேன், எங்க பங்காளி எங்க சின்னையா சார்பா எங்க வெங்கட்ரன் ஜெயராம் வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாத்துங்க, மீனவர் கடற்கரையோர கிராமங்களை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய தம்பி ரமேஷும் அண்ணன் கோசுமணி தொடங்கப்பட்ட காலத்துல 2 பேரும் கூட இருக்கிறாங்க. இப்ப யார் இல்ல தமிழ்நாட்டில் எங்க அம்மா போராளி, எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறதுக்கு எப்படி போராடணுங்கிறதுக்கு எங்க அம்மா அற்புதமா வந்து உட்காந்துருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள் கட்சி எல்லா கட்சியும் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜவஹர்லா வந்தாரு, எஸ்டிபி வந்துச்சு, நம்முடைய தமிழ் மன்சாரி அனுப்புனாரு, இங்கே கன்சிராம் பார்ட்டியிலிருந்து இன்னைக்கு அப்துல்லா பார்ட்டியிலிருந்து எல்லாம் தமிழ்ச்சாதிகள் கூட்டம் தான் வந்திருக்கு. ஆனா என்ன செய்யறது, எங்க பழக்கரப்பியா வந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. எல்லாம் வரோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் உணர்ச்சியில ஒன்று கூடுறோம், கலையிறோம். அது கலையாமல் இவர்களை எல்லாம் ஒரு தேர்ல அல்லது ஒரு ஏர்ல பூட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 15 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா டாக்டர் அவர்களே, நீங்க வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஆதி தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த ஈகோவும் இல்லை. இங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நான் கூட என்ன சொன்னேன், நன்றி சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நம்ம போதும், நம்ம இனிமேல் பேசுறதுக்கான நேரமே இல்லை. அரசியலா நம்முடைய உறவுகளை அணிதிரட்டி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து, அன்னைக்கு கூட யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேட்டார், இது அரசியல் கூட்டணியா மாறுமா அப்படின்னு. அது மாறுமா மாறாதா இருக்கிறதெல்லாம் எங்க டாக்டர் சீமான் போன்றவர்கள், இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இங்க இருக்கிற பெரிய, நான் சொல்ற ஒத்துக்கிறேன், என்னோட பெரிய கட்சியாவே நீங்க இருக்கிறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம். அடுத்தது கூட்டமைப்பினுடைய அழைப்பை ஏற்று வருகிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். 1924 சென்னை மாகாணமும் மைசூர் அரசும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் 50 ஆண்டுகளுக்கு. சின்னதா சுருக்கமா என்ன நடந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசலாம். அதுல 75 விழுக்காடு நீரை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப 566 டிஎம்சி அதை கண்ணாடி தமிழகத்திற்கு கொடுக்கணும், தமிழகம் புதுச்சேரிக்கு. இந்த நீர் வளமையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என்பதையும் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டத்தையும் இன்னும் பல நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த 24 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டுவிட்டதால் 1974 அது காலாவதி ஆகிவிட்டது, வலிமை இழந்திருது. பிறகு அவர்கள் அணைகளை கட்ட தொடங்கும் போது பிரச்சனைகள் பெருசாகிறது. இப்ப 1986 இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக வழக்கு, ஒரு நடுவர் மன்றத்தை, ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. 86 சென்றதற்கு அவர்கள் ஒரு தீர்ப்பாயத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் தீர்வு எப்பொழுது? 1991 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சியை தரணும் அப்படின்னு அவர் சொல்றார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா நமக்கு வந்ததா, இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர, அதுல 740 டிஎம்சி இருக்குது.
அதில் 419 டிஎம்சியை நமக்கு ஒதுக்குறாங்க. அதில் பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சியை தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி அதில் உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூரில் இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சு 177.25 டிஎம்சி என்று வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை. 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அது கொடுப்பார்கள். இங்கே போராடுகிற நாங்கள் பொழுதுபோக்கிற்காக, அரசியல் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்களின் வாக்குக்காக இதை செய்யல. என் மக்களின் வாழ்க்கைக்காக செய்கிறோம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். ஏன்னா நாங்க போராடாத போராட்டம் இல்லை, நாங்க பெறாத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை. ஆனா எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்ல போட்டு வந்தே போனவங்களெல்லாம் நீங்க கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல தான் விட்டுருக்கீங்க. இப்ப நாங்க பேசுறது அங்க இருக்கிறவனுக்கு அது புரியுமானான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுதான் அது ஏதோ எங்களுக்கு சொல்வார்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்கு, ஒன்றும் சரி கிடையாது. இதுல இங்கே அவ்வப்போது அவர்கள் நமக்கு நதி நீரை திறந்து விடுவதெல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மதிப்பதாக இல்லை கர்நாடக அரசு. அதை தெரிஞ்சுக்கணும். கேரளாவும் மதிக்கிறது இல்லை. நமக்கு அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி இப்பனா நமக்கு முறையா குறுவை சாகுபடி நடந்திருக்கும், முறையா நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர்கள் இப்ப நிகழ்ந்தது என்ன? இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க ஒரு பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்கே பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள் போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குள்ள சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, 7500 7550, அது தெரியல, அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7000 5000 அப்புறம் அது 8900, அது வரல. 8000 9000 என்னவோ 1 2 ஒழுங்கா படிக்காதவனெல்லாம் நிதியமைச்சரா போட்டு
நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உங்க உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1-2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டவன். என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்பே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி 2வது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போது அதை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனால அதை என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல. உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்ன மேல பேரன். டே போடாங்கிட்டு போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பதில் முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். உன்னை என்ன எப்படி பார்க்கறான்? தண்ணியை திறக்கிறான் கழிவு நீரை திறக்கிறான், ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய் கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருதுறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும் ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவோ திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ. உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடு யாருக்கு? கேரளாவிற்கு. அந்த மண்ணின் மக்களுக்கு சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தை குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். நீ இன்னைக்கு மேகதாத்தில் அணையை கட்டியே தீரேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு, ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதில் அணை கட்டியதுறோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க என்ற பேச்சுக்கு இடமில்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேரு வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசா ஒண்ணு இல்ல. நீட்டை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ். சிஎஸ்டி கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ்.
இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப பெத்து பேர் வச்சான், அவர் ஊட்டமா போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறப்பல, இவ்வளவுதான். என்ன மாறுபாடு கண்டுட்ட? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டகையில் இருந்து வெளியேறுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும். ஆன்றோரும் சான்றோரும் பிறந்து வாழ்ந்த மண்ணில் வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எவ்வளவு பெரிய அந்த இனமாடாது? அந்த இனத்திலே பிறந்திருக்க நீ? கேவலம். ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் நீ எவனாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்டேன்னா நீ என் மீனவ மக்கள் செத்தா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்ட. 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் எதிர்கால தலையெழுத்தின் நாசமாக்கியவன் காங்கிரஸ். லால் பகதூரி சினிமாவை கையெழுத்துல பண்ட அன்னைக்கு மலையக மக்கள்ல 10 லட்சம் பேரை குடியுரிமை நாடற்றவனா தூக்கி கொண்டாந்து ராவடோரவை இறக்கி விட்டு போனான். அங்க முதல் கையெழுத்து. இந்திரா காந்தி அதே சினிமாவை கையெழுத்துல நம்மளுடைய கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்து நம் மீனவ மக்களின் வாழ் உரிமை மொத்தமா முடிச்சிட்டான். கச்சத்தீவு எனக்குன்னா நீள தூராதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூராதிகம். கதையை முடிச்சிட்டான். கடைசியாக ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம். ஒரு சொட்டு மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது அவசியம்? என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது 13 மாவட்டங்களில் குடிநீரை காவிரி. பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர், அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் என்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா, கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி, வலிமை மிக்க ஆயுதம், வாக்குதான். அதை இப்படி போட்டுட்டு தெருவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படி கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்தா இருக்கு, லெலின் இந்தா இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்கார், புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில் எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ் ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது? எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான். இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் உறுதி, அதான் ஏதோ சொல்லல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு.
சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. என் தம்பி ஸ்ரீதர்லாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிக்கணும். இதெல்லாம் கோட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது பெரிய? என்ன தம்பி, புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில் இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு, இது எல்லாத்துக்குமே உட்கார்ந்து பேசணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்ல? இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை குற்றார். பாரதிய ஜனதாவையும் குற்றார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் குற்றார், எல்லா கட்சியும் குற்றார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு, செய்யல. தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யல. இப்ப என்ன செய்ய போறாரு? தொகுதி மறுசீரமைப்பு, அது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர துடிக்குது, டிலிமிட்டேஷன். அதுக்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களை அழைக்கிறது. இப்ப இவர்கிட்ட உறுப்பினர் இல்லை, ஒரே ஒரு உறுப்பினர் அவர் என்ன பண்ணிருக்காரு, அது அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். அவரை தவிர இப்போ திமுக ஒரு தீய சக்தி ஆயிடுச்சு, அந்த சக்தியில தான் இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரோட வந்து உட்காருவாங்க, திமுக இருக்க மீதி உறுப்பினர்கள் இவரோட வருவார்களா? இல்ல அதிமுகவில் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரோட வந்து உட்கார்ந்து பேசுவார்களா? இப்ப இங்க பேசிய பெருந்தமிழர் ஐயா பழக்கருப்பை அவர்களோட குறிப்பிட்டாங்க. அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கையில். இதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு 20 திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்க 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப பிறப்பு விகிதம் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வந்து அளவு கடந்த மது, இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்ப மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமெல்லாம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்ப இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில், இப்ப 80னா அது 140 அப்படி ஆயிருது. இப்படி இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், இப்ப மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய ஒப்புதலை, அந்த வாக்கை, ஒப்புதலை பெற வேண்டும்ங்கிற அவசியம் இருக்கு. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய
இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றிக் கொண்டே போவார்கள். ராமநகராங்கிற மாவட்டத்தில் கனகபுராங்கிற தாலுகால ஒண்டிக்கொண்டலு அப்படிங்கிற இடத்துல இதை இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப இது கர்நாடக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லையில நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குல்ல, இந்த பில்லிக்கொண்டு அந்த இருக்குல்ல, அந்த பில்லிக்கொண்டு அந்த அணையில இருந்து தான் நமக்கு தண்ணி இவங்க திறந்து விடுறாங்க. அதுல இருந்து சரியா 15 கிலோமீட்டர் மேல இந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. இங்க பெங்களூர்ல இருந்து 90 கிலோமீட்டர் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. காவிரியில கர்நாடகாவில் இருக்கிற அந்த அணையிலிருந்தே நமக்கு நீரை தரல. இப்ப இருக்கிற இந்த மேகதாட்டு அணையை நிரம்பி நமக்கு தண்ணி வரணும்னா அதுல 67.16 டிஎம்சியை தேக்கிறதுன்னு அந்த முடிவெடுத்து தான் இந்த அணையை அவங்க கட்டுறாங்க. இப்ப நமக்கு அதை கட்டிட்டா சுத்தமாக நமக்கு தண்ணி வருவது நின்றும். எங்களுக்கே இல்லை, எங்க அணையே நிறையல, நாங்க என்ன செய்யறதுன்னு கர்நாடகா கையை விரிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நமக்கு சுத்தமாக நம்முடைய காவிரி டெல்டா படுகை மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடும் அதை நம்பி இருக்கிற இந்த காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்பி இருக்கிற நாம் தாகத்துக்கு தவிச்சு போய் நிற்போம். ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்? நிலத்தடி நீரை தேடுவோம். அப்ப 1000 அடிக்கு கீழே நம்ம ஆழ்குழாயை போட்டு உறிஞ்ச தொடங்கும் போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாய் போகிற போது கடல் நீர் உள்ளே நிலமெங்கும் உப்பு நீராக மாறும். அந்த உப்பு நீர் வெளியேறுகிற போது நிலம் உப்பளமாக மாறும். ஒன்றத்திற்கும் பயன்படாது. பொன்னு விளைந்த நஞ்ச நிலமெல்லாம் உப்பளங்களாக மாறி நம் நாடு, நம் நிலம் நாசமாகி நாம் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்க நேரிடுங்கிற பெரும் அச்சம் இருப்பதால் தான் நாம் இதை துடிக்கிறோம். இதற்கு என்னென்ன வழி? ஒருவேளை தரல, இப்ப நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெய்யுது. அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலங்கள்ல அது 4000 டிஎம்சி நமக்கு வருது. 1500 நம்ம பயன்படுத்துறோம். மீதி 500 சும்மா தேவையில்லாம அங்கங்க என்ன சொல்றது வீணடிச்சிடறோம். மீதி 2000 டிஎம்சி தண்ணீரை கடல்ல கலக்க விட்டுரும். இந்த 2000 டிஎம்சி தண்ணீரில் ஒரு 500,000 டிஎம்சியை சேமிக்க, ஒரு 500 டிஎம்சியை சேமிக்க நாம வேலை திட்டத்தை தொடங்கணும். அது போர்க்கால நடவடிக்கை தொடங்கணும். இப்போ உதாரணமா எப்படின்னு செய்வேன் அப்படின்னா, இதே தர்மபுரியில ராசி மணல்ல அந்த அணையை கட்டுவதற்கு, நீர்மின் நிலையம் அமைத்துக் கொள்வதற்கும் அணையை கட்டுவதற்கும் அருமையான வாய்ப்புள்ள. இப்ப பாருங்க, அணை எங்க கட்டணும்னு சொல்றான் நீர்த்தேக்கத்தை, அது புறநானூறு எப்படி பாடுதுன்னா, 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த தாழ்விடத்துல ஒரு பிறை வடிவம் போல கட்டணும். எப்போ? புறநானூறு பாடுது. அப்படிதான் நம்ம கட்டியிருக்கணும். அப்படிதான் ஆலியார்ல கட்டப்பட்டிருக்கு, அப்படித்தான் அமராவதி, இப்படி பல அணைகளை நம்முடைய தாத்தன் காமராஜர் அப்படித்தான் கட்டி கொண்டு வந்தான். இப்ப அந்த மாதிரி அங்க ராசி மணல்ல கட்ட முடியும். வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைய அதை மனு கொடுத்து இது பண்றாங்க. பிறகு அதே தர்மபுரியில நெருப்பூர்ல அணையை கட்டலாம். அங்கே நீர்மின் நிலையமும் அமைத்துக் கொள்ளலாம். அங்க கட்ட முடியும். இங்கே பாண்டியார் பொன்னம்பலால 6 மாவட்டத்தை கேரளாவை அது வளப்படுத்தி கொண்டிருக்கு. அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஓடி கேரளாவை அந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே ஒரு அணையை கட்ட அடிக்கல் நாட்டினார்கள். கேரள மக்கள் போராடினார்கள். அந்த திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கைவிட்டார்கள். அதே காரணம்தான். என்ன காரணம்? கேரளாவை ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருந்தது, தமிழ்நாட்டில் இணை சக்தியாக இருந்தது. ஆளுகிற இடத்தை கைவிட்டு விட வேண்டாம் என்று அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். இதை போராடி பெறாமல் அந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் அப்படி இருக்கு. அங்க அணையை கட்டினால் நமக்கு போதுமான அளவிற்கு நீரை தேக்கிக் கொள்ள முடியும். பரந்தூரிலே 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஏரி வெட்ட போகிறோம், நிலத்தை கொடுங்கள் என்றால் என் பெற்றோர்கள், என் தாய்மார்கள் மறுக்காமல் தருவார்கள். 2000 ஏக்கரில் சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலம் கேட்கிற இவர்கள், இல்லையே ஆத்தா 2000 ஏக்கரில் உன் மகன் ஏரியை வெட்டுகிறேன் என்று கேட்டால் என் மக்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் வந்தால் நமக்கு நீரின் தேவையில் தன்னிறைவு அடைய முடியும். அதற்கான திட்டம், அதற்கான நோக்கம், அதற்கான கனவு, ஒரு தொலைநோக்கு இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை. காவிரி நதிநீர் சிக்கல் இருக்கிற வரைதான் இங்கே அரசியல் செய்ய முடியும். கச்சத்தீவு மீட்கப்படாத வரைதான் அங்கே அரசியல் செய்ய முடியும். இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிற வரைதான் தமிழர் நிலத்திலே அரசியல் செய்ய முடியும். அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு வரைதான் அங்கே கர்நாடகாவில் அரசியல் செய்ய முடியும். இதனால்
நம் உயிர் உரிமையில் இழிவான அரசியலை செய்து பதவிக்காக இதை செய்து நம்மளை பாதிக்க வைக்கிறார்கள் என்பதை பைந்தமிழ் செல்வங்கள், என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருக்கிற நிறைய உரிமைகளை இழந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. குடகு அங்க என்னது, காவிரி உற்பத்தியாகி வருகிற அந்த ஓடி வருகிற குடகுல வாழுகிற மக்கள் 90 விழுக்காடு தமிழர்கள். மாநிலங்கள் எல்லை பிரிக்கிற போது குடகில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள். 2 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டோடு தான் நாங்கள் இருப்போம் என்று போராடினார்கள். அந்த நேரத்தில் ஆம் தமிழ்நாட்டோடு இணைத்து விடுங்கள் என்றால் இணைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இல்லை நீங்க அங்கே போங்க என்று சொன்ன நம்ம முன்னோர்களின் வரலாற்று தவறு இன்றவன் வாரிசுகள் இப்படி நிற்கிறோம். அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பீர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பெரியாற்றணை தமிழன்ட்டு இருந்திருக்கும், காவிரி நம்மகிட்ட இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு வயல்ட்ட இல்லாம உலகத்தில் வளம் கொளிக்கிற செல்வ செழிப்பான நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. இப்ப அதையே பேசிக் கொண்டிருக்க முடியாது. இருப்பதையாவது காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல. தலைவர் சொன்னதுதான், நம் உயிர் தலைவன் மேதகு பிறையவன். நீ பெரியவன் நான் என் பெரியவன் என்பது கைவிடு. நம் எல்லோரினும் பெரிது நம் நாடும் நம் மக்களும் நம் இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும். அதுதான் முக்கியம். இங்க யாரும் முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்லை. எல்லாரும் ஒன்னா நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிற்போம். நம் மக்களுக்காக, நம் மக்களுக்கு முன்னால் நிற்போம். அதுதான் முக்கியம். இங்க நமக்கு நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றிகளாக இருக்கக்கூடாது, தமிழ் பேரினத்தின் வெற்றியாக இருக்கணும். இங்க பேசிய நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு உரிமையாக இன்னைக்கு மேகமலை, இன்னைக்கு தாமிரபரணி ஆறுல போய் நம்மள 19 பேர் அடிச்சுக்கொண்டா கூட கேட்டேன். மாஞ்சோலைக்கு அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்திடலான்னு 840 பேரை 850 பேரை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டு கொண்டிருக்கா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கா? சொல்லு, கொடுத்துருக்கா? அம்மையார் ஜெயலலிதா போய் மகாமங்கலத்தில் ஒழிக்கும்போது 48 பேர் செத்தா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? இங்கே இந்திய ராணுவம் விண்வெளியில சாகசம் நடந்துச்சு கடற்கரையில், 15 பேர் நசுங்கி செத்தான். அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? நாட்டின் பாதுகாப்புக்கு போய் ராணுவத்தில் செத்து விழுறான்ல, அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கல. நீ வாச்சாத்தியில இதே ஐயா செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது எத்தனை குடும்பங்களை, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போட்டீங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்களை பார்க்க செத்த அரசு வேலைன்னா நீங்க முதலமைச்சராகலைன்னா யார் கொடுப்பா அரசு வேலை? இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், செம்மறி ஆடு கொடுக்குறோம். அது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு 10 ஆடு கூட கொடுங்க, 2 மாடு கூட கொடுங்க. நாங்க வேணான்னு சொன்னா கேளுங்க. இதனால மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் சிக்கலும் சரி, இன்னைக்கு மலையிலிருந்து குடி வெளியேற்றாத 5000 மக்களுக்குமான சிக்கலும் சரி தீர்க்கப்படும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக நின்றால் நம் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த புரட்சிகர அரசியல் பயணம் புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னிறுத்தி எல்லோரும் போராடி நம் உரிமையை மீட்போம், காப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.